அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்டு பயோபாட்டனி புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் தாவரங்களில் பால் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா விடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பாகம் 3 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாகம் 4 நாம் இப்பொழுது பார்க்கலாம். எந்த வகை மகரந்த சேர்க்கை மலர்களில் மகரந்த பைகள் மிக அதிக அளவு மகரந்த துகள்களை உண்டாக்குகின்றன? காற்று மகரந்த சேர்க்கை. சில தாவரங்களில் ஒரு மலரின் மகரந்த தாள்கள் அதே மலரின் சூலக முடியை அடைந்தால் அதனால் முளைக்க இயலாத தன்மைக்கு என்ன பெயர்? தன்மலர்த்துத்தன்மை. ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு மகரந்த துகள்கள் கடத்தப்படும் பொழுது அதில் அதிக அளவில் வீணடிக்கப்படுவது எந்த வகை மகரந்த சேர்க்கையில்? அதாவது அதிக அளவில் மகரந்த துகள்கள் வீணடிக்கப்படுவது எந்த வகை மகரந்த சேர்க்கையில்? காற்று மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கை முகவர்கள் ஏதேனும் 3 குறிப்பிடுக. காற்று, நீர், பூச்சி. விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? விலங்கு மகரந்த சேர்க்கை, ஜூஃபிலி அப்படின்னு ஆங்கிலத்தில் நாம் சொல்லலாம். நீர் மகரந்த சேர்க்கை செய்யும் மலர்களில் உள்ள மகரந்த துகள்கள் ஈரமாவதிலிருந்து பாதுகாக்க பயன்படும் உறைக்கு என்ன பெயர்? மியூசிலேஜ். நீர் மகரந்த சேர்க்கையுறும் மலர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. வேலிஸ்னேரியா மற்றும் ஹைட்ரில்லா. மக்காச்சோளத்தில் பெண் மஞ்சரியின் மலர்களில் உள்ள சூலக முடியின் நீளம் யாது? 23 சென்டிமீட்டர். நன்னீரில் வாழும் ஒரு பால் தாவரம். வேலிஸ்னேரியா ஸ்பைராலிஸ். காற்று மூலம் மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரங்களில் பொதுவாக எத்தனை சூல்கள் காணப்படும்? 1. மக்காச்சோளத்தில் ஆண் மலர்களின் மறுபெயர் யாது? கதிர்குஞ்சம் அல்லது டாசல். மகரந்த சேர்க்கை முகவர்கள் சிலவற்றை குறிப்பிடுக. பிரைமேட்டுகள், மரப்பொந்து வாழிகள் மற்றும் ஊர்வன. பறவைகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஆர்னித்தோஃபிலி. கடல் நீரில் மூழ்கி வாழும் கடல் புல் வகை ஆஞ்சியோஸ்பெர்ம் எது? ஜோஸ்டிரா மெரினா. விலங்கினத்தின் மூலம் மகரந்த சேர்க்கையுறும் முறைக்கு என்ன பெயர்? ஜூஃபிலி. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை செய்யும் முறைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஃபிலி. நீருக்குள் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஜோஸ்டிரா மெரினா மற்றும் செரட்டோஃபில்லம். காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறைக்கு என்ன பெயர்? அனிமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? என்டமோஃபிலி. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறைக்கு என்ன பெயர்? நெம்புகோல் முறை. ஆடன்சோனியா டிஜிடேட்டா தாவரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறை யாது? வௌவால்கள். மெர்மிகோஃபிலி என்பது யாது? எறும்புகள் மூலம் மகரந்த சேர்க்கை. வௌவால் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? சிராப்ட்ரோஃபிலி. நத்தை மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? மேலக்கோஃபிலி. என்டமோஃபிலி என்பது யாது?
பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை செய்யும் முறை. பெரும்பாலான மூடுவிதை தாவரங்களில் எந்த முகவர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது? பூச்சிகள் மூலம். தேனீக்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? மெல்லிட்டோஃபிலி. மகரந்த துகள் அனைத்தும் இணைந்து உருவாக்கும் அமைப்பிற்கு என்ன பெயர்? பொலினியம். ஒய் இன் தலைகீழ் வடிவத்தில் இருக்கும் மொத்த அமைப்பிற்கு என்ன பெயர்? ஏதுவாக்கி. யூகாவிற்கும் அந்துப்பூச்சிக்கும் இடையேயான உறவு எந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகும்? ஒருங்குயிரி. பொலினியத்திலிருந்து தோன்றும் இழை அல்லது நூல் போன்ற அமைப்பிற்கு என்ன பெயர்? ரெட்டினாகுலம். கெலோட்ராபிஸ் தாவரத்தில் 5 மகரந்த தாள்கள் சூலக முடியுடன் இணைந்து உருவாகும் அமைப்பிற்கு என்ன பெயர்? கைனோஸ்டீஜியம். கெலோட்ராபிஸில் மகரந்த சேர்க்கை எந்த முறையில் நடைபெறுகிறது? ஏதுவாக்கி இயங்குமுறை. ஓஃபிரஸ் மலர்கள் எந்த பூச்சியை போன்று காணப்படுகிறது? பெண் குளவி பூச்சியை போன்று காணப்படுகிறது. அத்தியில் குளவியால் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு தருக. தாவர பூச்சி இடைவினை. ஒரே சிற்றினத்தில் உள்ள தாவரங்களுக்கிடையே காணப்படும் பால் சார்ந்த ஒவ்வாமைக்கு என்ன பெயர்? தன் ஒவ்வாமை. சூலக முடியோடு இணக்கமான மகரந்த துகளாக இருப்பின் அவை முளைத்து உருவாகும் அமைப்பு யாது? மகரந்த குழல். மூடுவிதை தாவரங்களில் காணப்படும் கருவுறுதல் வகை யாது? இரட்டை கருவுறுதல். அரிஸ்டலோக்கியாவின் கைனோஸ்டீஜியத்தில் எத்தனை மகரந்த தாள்கள் காணப்படுகின்றன? ஆறு. பொறி இயங்கு முறையில் மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. அரிஸ்டலோக்கியா. ஆண் கேமெட்டுடன் பெண் கேமெட்டுகள் இணையும் முறைக்கு என்ன பெயர்? கருவுறுதல். மகரந்த துகள் சூலக முடியின் மீது படிந்து மகரந்த குழாய் சூலினுள் நுழையும் வரையுள்ள நிகழ்வுகளுக்கு என்ன பெயர்? மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை. வெவ்வேறு சிற்றின தாவரங்களுக்கிடையே அல்லது ஒரே சிற்றின தாவரங்களுக்கிடையே காணப்படும் வினை யாது? பால் சார்ந்த ஒவ்வாமை. மகரந்த சுவரின் மேல்புறத்திலிருந்து வெளியேறும் புரதங்களுக்கு என்ன பெயர்? மகரந்த சுவர் புரதங்கள். மகரந்த துகள் முளைத்தலின் போது மகரந்த துகளில் காணப்படும் அனைத்து உள்ளடக்க பொருட்களும் எதனுள் நகர்கின்றன? மகரந்த குழாயினுள். மகரந்த குழாயின் புறக்கோடி நுனிப்பகுதி அரைவட்ட வடிவில் ஒளி ஊடுருவும் பகுதிக்கு என்ன பெயர்? கேப் பிளாக். உள்ளீடற்ற அல்லது திறந்த சூலகத்தண்டில் உருவாகும் வழுவழுப்பான பொருள் யாது? மியூசிலேஜ். கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு மற்றும் எஸ்டரேஸ், அமில பாஸ்பேட்டேஸ் போன்ற நொதிகளையும் ஒவ்வும் தன்மையை கட்டுப்படுத்தும் புரதங்களையும் கொண்டுள்ள மலர் பாகம் எது? சூலகத்தண்டு கால்வாய். மையப்பகுதியில் நீண்ட சிறப்பு வாய்ந்த செல்கள் கற்றைக்கு என்ன பெயர்?
ஊடுகடத்து திசு. ஊடுகடத்து செல்களின் இடையே உள்ள செல் இடைவெளிகளின் வழியாக வளரும் அமைப்பிற்கு என்ன பெயர்? மகரந்த குழாய். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.